காளிம் என்று சொன்னவுடனே நம் உள்ளத்தில் ஒரு அதீத அதிர்வொலி படகிறது. அந்த அதிர்வொலி பயமல்ல, அது அளவற்ற சக்தியின் எதிரொலியாகும். இந்த உலகம் உருவாகும் முன்பே இருந்த பரம்பொருள் சக்தியின் அதிர்வு. அதை நம்முடைய வேத சம்பிரதாயம் காளி என அழைக்கிறது. அவர் யார்? ஏன் அவரது உருவம் இத்தனை வினோதமாக காட்டப்பட்டது? ஏன் அவர் கழுத்தில் மண்டை மாலை? ஏன் அவர் நாக்கை நீட்டிக் காட்டும் உருவத்தில் நிற்கிறார்? அதை யாரும் ஆழமாக சிந்தித்திருக்கிறோமா? இந்த ரகசியம் காலத்தின் ரகசியமே. காளி என்பது நேரத்தின் அழிவு சக்தி மட்டுமல்ல, அது நேரத்தையே தாண்டி நிற்கும் ஸ்தம்பன சக்தி. இதை அகவயமான முனிவர்கள் காலத்தை தாண்டும் தத்துவம் என்று சொன்னார்கள். காலம் என்றால் என்ன? நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் முன்னே செல்லும் ஓர் அச்சாணி. அந்த அச்சாணி நம்மை முதுமை நோக்கி இழுக்கிறது. உலகை உருவாக்குகிறது, உலகை அழிக்கிறது. இதையெல்லாம் கால் என்று சொல்லும்போது இது ஒரு மண்டல சக்தி. ஆனால் காளி என்பதே அந்த சக்தியை கட்டுப்படுத்தும் பரம்பொருளின் உருவம். காளியின் உருவம் ஒரு உருவம் மட்டுமில்லை, அது ஒரு மொழி, ஒரு குறியீடு, ஒரு விண்மீன் ரகசியார்த்தம். அவரது முகத்தில் இருக்கும் தீவிரம் பயத்தை உருவாக்க அல்ல, உள்ளில் பதிந்திருக்கும் இருளை கிழித்து நம்மை விடுவிக்க. அந்த இருள் என்பது அறியாமை. அறியாமையின் இருளை கிழிக்கும் ஒளி காளி. அட்டைப்பாட்டம் என்று நாம் பார்க்கும் அவர் காலடியில் படர்ந்திருக்கும் அசுரனின் உருவம். அது வெளியில் இருக்கும் அசுரனை குறிக்கவில்லை, அது நம் உள்ளில் இருக்கும் சிந்தனைகளின் அசுர சக்தி. கோபம், பயம், பழி, துன்பம், வேதனை, காமம், மன அழுத்தம், காலம் அனைத்தையும் தின்றுவிடும் ஒரு மாபெரும் ஆற்றல். அந்த காலம் நம்மை கட்டுப்படுத்துகிறது. ஆனால் காளி அந்த காலத்தை அடக்கி நிற்கும் சக்தி. அதனால் தான் காளியே காலத்தை மீறும் தெய்வம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதன் உண்மையான ரகசியம் என்ன? காலத்தை மீறும் சக்தி எதனால் உருவாகிறது? அது தியானத்தால், அது உள்ள உணர்வுகளால், அது விஞ்ஞானத்தால், அது பிரபஞ்சத்தின் நடையின் நுண்ணிய அனுபவத்தால். காளியின் நாக்கை பற்றி பலர் தவறான புரிதலில் இருக்கிறார்கள். ஆனால் புராணம் மற்றும் தத்துவம் இரண்டும் சொல்லும் உண்மை ஒன்றே. அந்த நாக்கு வெட்கத்தின் அறிகுறி அல்ல, அது சக்தியின் பாய்ச்சல். அது சக்தி நரம்புகளின் வெளிப்பாடு. அவரது மண்டை மாலை, அது மரணத்தை கொண்டாடும் உருவம் அல்ல, அது மரணத்தின் பயத்தை வெல்லும் தத்துவம். மரணம் என்பது முடிவு இல்லை, அது மாற்றம். அந்த மாற்றத்தை காளி நடத்துகிறார். காளியின் வடிவம் முழுவதும் ஒரு ஆழமான தத்துவம். உலகம் எதையும் உருவாக்கும், அதை வளர்க்கும், பின் அதை அழிக்கும். இந்த சுழற்சிதான் சிருஷ்டிநிலை நிலைப்பு லயம். இந்த சுழற்சியின் லயத்தை காளி பிரதிபலிக்கிறார். காலம் அனைத்தையும் அழிக்கிறது, ஆனால் காளி காலத்தையும் அழிக்கிறது. அதனால்தான் அவரை காலசங்காரி என்று சொல்கிறார்கள். காளியே உணர்வது. அது ஒரு படிமத்தை பார்ப்பது இல்லை, அது ஒரு பஞ்சரங்க ஓவியத்தை ரசிப்பது இல்லை, அது ஒரு தெய்வ வழிபாட்டு முறை மட்டும் அல்ல, அது உள்ளே இருக்கும் நம் ஆத்ம சக்தியை எழுப்பும் பரவச அனுபவம். நம் உடலில் 72,000 நரம்புகள். அவற்றில் சுழலும் சக்தி பிராணசக்தி. அந்த பிராணசக்தி குண்டலினியாக எழும்பும்போது அந்த எழுச்சியின் உச்சமாக உணரப்படும் சக்தி காளி சக்தி. காளியை அடையும் பாதை. அது கோயிலுக்குள் செல்லும் பாதை அல்ல, அது தியானத்திற்குள் செல்வதன் பாதை. அது சுவாசத்தை ஓர் மந்திரமாக ஆக்கும் பாதை. அது மனதை வெல்லும் வழி. அது பயத்தை நசுக்கும் வழி. காளியின் சந்நிதியில் நாம் இதற்காக நடுங்குகிறோம். அது பயமல்ல, அது நம் சுயத்தை விட்டுவிடும் அழுத்தம். நம் அகங்காரம் கொலையுண்டுவிடும் தருணம். அந்த தருணம் பரவசத்தின் உச்சம். நாம் யார்? நாம் எதற்கு பிறந்தோம்? நாம் எதனால் துன்பப்படுகிறோம்? நாம் ஏன் பயப்படுகிறோம்? இந்த கேள்விகளின் எல்லாம் விடை காளியின் பாதத்தில் கிடைக்கும். கோபம் காளியின் ஒரு வெளிப்பாடு. ஆனால் அது அழிக்கும் கோபம் அல்ல, அது காப்பாற்றும் கோபம். பயத்தை உடைக்கும் கோபம். நிலையை மறுபடியும் அமைக்கும் சக்தி. அவரது வடிவம் எதனால் இவ்வளவு அதீதமாக வர்ணிக்கப்படுகிறது என்பதை புரிய வேண்டுமானால் காலத்தின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். காலம் என்பது ஓர் அசைவற்ற ஓடம். அது வெளியே பாயும் நதி போல தெரிந்தாலும் உண்மையில் அது நம்முள் ஓடும்.
நம் சுவாசத்திலிருந்து, நம் சிந்தனையிலிருந்து, நம் உணர்ச்சிகளில் இருந்து, நம் பிராண சக்தியின் இயக்கத்திலிருந்து. அந்த இயக்கம் தடைப்படும் தருணம் என்பது காலம் நின்றுவிடும் தருணம் என்று யோகிகள் சொல்கிறார்கள். அந்த நிலையை காளி சக்தி மூலம் மட்டுமே அடைய முடியும் என்று ஆகமம் கூறுகிறது. உலகம் முழுவதும் இருப்பவை அனைத்தும் காலத்தால் கட்டப்பட்டவை. மரங்கள் வளர்வது, மலர்கள் பூத்து காய்ந்து விழுவது, மனிதர்கள் பிறந்து முதுமை அடைந்து மறையுவது, ஆறுகள் ஓடிக் கடலாகுவது, கடல்கள் ஆவியாகி மேகமாவதும், பின் மழையாகி பூமியை விட்டு மீண்டும் கடலில் சேர்வதும் அனைத்தும் இந்த பெரிய ஓட்டத்தின் ஒரு அலை. ஆனால் அந்த அலையின் ஓட்டத்தை நிறுத்தும் ஒரு சக்தி இருந்தால் அது எப்படி இருக்கும்? அந்த சக்தியின் உருவமே காளி. அகவயமாய் உணரப்படும் அந்த சக்தி என்ன? உள்ளே எழும் நரம்பு அதிர்வு, உள்ளே சுழலும் குண்டலினி, உள்ளே முளைக்கும் பரமானந்தம். அதில் காலம் கரையத் தொடங்குகிறது. அது நின்று விடுகிறது. அதன் அழுத்தம் மறைந்து விடுகிறது. ஒரு யோகி தியானத்தில் இருக்கும்போது நேரத்தை மறந்து விடுவான். அவன் 1 மணி நேரம் அமர்ந்துள்ளார் என்று நினைக்கும்போது அது 3 மணி நேரமாக இருக்கும். இது எளிய உதாரணம். ஆனால் அந்த உணர்வின் தீவிரம் அதிகரித்தால் நேரம் அவருக்காக நின்றுவிடும். அந்த நிலையை காளியின் கருணை என்று சொல்கிறார்கள். காளி சக்தி என்பது பேரழிவு அல்ல. அது பேரழிவை கடந்து செல்லும் சக்தி. அது மாற்றத்தை உருவாக்கும் தீயொழுக்கு. ஏனெனில் எந்த சக்தியும் அழிவை ஏற்படுத்தாமல் மாற்றம் உண்டாகாது. காளி அந்த மாற்றத்தின் வெளிப்பாடு. அவரது கைப்பிடியில் இருக்கும் கருவாளை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அது உயிரை அழிக்கும் ஆயுதம் அல்ல. அது அறியாமையின் சங்கிலியே வெட்டும் சக்தி. அது நம்மை கட்டி வைத்திருக்கும் பயத்தின் கயிறை அறுக்கும் செயலின் உருவம். அது நம்மை நம் சொந்த நிழல்களில் இருந்து விடுவிக்கும் ஆற்றல். புராணங்களில் காளி உருவம் எப்போது எனும்போது அது தெய்வ சக்தி நெருக்கடி தருணங்களில் தோன்றும். இது ஒரு குறியீட்டுச் செய்தி. நமக்குள் நெருக்கடி உருவாகும் போது, நமக்கு உள்ளே இருள் நிறைந்தபோது, நம் மனம் பலத்த துன்பங்கள் எதிர்க்கும் போது, அந்த நேரத்தில் நமக்குள் இருக்கும் காளி சக்தி எழுகிறது. அது கோபமாகத் தோன்றும். அது சத்தமாகத் தோன்றும். அது குழப்பமாகத் தோன்றும். ஆனால் அது நம்மை காப்பாற்றும் சக்தி. குழப்பத்தை வென்ற பிறகு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவின் வடிவமே காளி. அவரது தலையின் மேல் இருக்கும் அரை சந்திரன். அது காலத்தின் சூட்சுமம். சந்திரன் வளர்ந்து குறையும் சுழற்சி காலத்தின் சின்னம். அதை தன் தலையில் வைத்திருப்பது காலத்தின் சுழற்சியை அவள் கட்டுப்படுத்துவதை உணர்த்துகிறது. அவரது நீண்டு காணப்படும் தலைமுடி. அது ஆற்றலை வெளியே வெளிப்படுத்துகிற சின்னம். அதை அகங்காரமாக பார்க்க வேண்டாம். அது பிரபஞ்சத்தின் ஆற்றலை உடலின் வழியே பாய்ச்சி வெளிப்படுத்தும் தத்துவம். அவர் கருப்பு நிறத்தில் இருப்பது மிக ஆழ்ந்த தத்துவம். கருப்பு என்பது நிறமில்லாதது அல்ல. அது அனைத்து நிறங்களையும் தன்னுள் விழுங்கிக் கொள்ளும் பரமானந்தம். அது எல்லா அலைகளையும் உறிஞ்சிக் கொள்ளும் பிரபஞ்ச வெற்றிட சக்தி. அந்த வெற்றிடமே படைப்பின் ஆதாரம். அதனால்தான் காளியின் நிறம் கருப்பு. அவரது நாக்கு நீண்டு இருப்பது. இது காம தேவியின் உருவம் அல்ல. அது ஜடாதிபத்தியத்தை விழுங்கும் ஆற்றல். அது ஈகோவை விழுங்கும் ஆற்றல். அது மனிதனின் எல்லா சஞ்சலங்களையும் உண்டாகிய உடனே முடித்துவிடும் சக்தி. அவரது மண்டை மாலை. நாம் வெளியில் பார்க்கும் மண்டைகள் அல்ல. அவை நம் கடந்த வாழ்க்கையின் சிந்தனை வடிவங்கள். அவை நாம் கடந்த காலத்தில் விட்டு வந்த அனுபவங்களை குறிக்கும். அதை அவள் அணிந்து நிற்பது. காலத்தையே ஆடையாக அணிந்திருப்பது. அவரது இடுபை சுத்து. அது விலங்கு தோல் அல்ல. அது நம் பாவனைகளின் பழைய தோலை மாற்றிக்கொண்ட வடிவம். நாம் ஒரு பாம்பு தோல் மாற்றுவது போல நம் மனம் துன்பத்தை மாற்றிக்கொள்ளும் தருணம். யாரும் நினைக்க வேண்டாம், காளி என்பது பயங்கரமான உருவம். இல்லை, அது சுத்தமான சத்தியத்தின் உருவம். அது அழகின் பரம வடிவம். ஆனால் அந்த அழகு மனித கண்களுக்கு பயமாக தோன்றுகிறது. ஏனெனில் நாம் உண்மையை தாங்க முடியாது. காளியின் வழிபாடு யாருக்கும் பயத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அது தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது உள்ளே இருக்கும் நெருப்பை எழுப்புகிறது. அது சுயத்தை வெல்லும் ஆற்றலை தருகிறது. நம்முள் இருக்கும் காளி சக்தியை எழுப்பினால் பயம் மறையும்.
கோபம் மாற்றாக மாறும். காமம் கருணையாக மாறும். துக்கம் அறிவாக மாறும். அறியாமை ஒளியாக மாறும். இதுதான் காளி தத்துவத்தின் பெரும் ரகசியம். இந்த ரகசியத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் போது, காலம் என்றால் ஒரு கயிறு. அதை பிடித்து இழுக்கும் சக்தி காளி. அந்த கயிறை விடவிட்டால் நாம் சுதந்திரம். அந்த சுதந்திரமே மோக்ஷம். காளி ஒருவரின் மனதில் எழும் தருணம் என்பது ஒரு மனிதன் தனது சொந்த வரம்புகளை முறிக்கும் தருணம். அந்த வரம்புகள் யார் வைத்தது? உலகமா? சமூகமா? விதியா? இல்லை, அந்த வரம்பை மனிதன்தான் தன் பயத்தால் கட்டியுள்ளான். அந்த பயத்தின் சுவர் இடிந்து விழும் தருணமே காளி சந்நிதி மனதில் உருவாகும் தருணம். காளி நம் வாழ்க்கையை எதற்காக கைக்கிற்? ஏனெனில் நாமே நடக்க வேண்டிய மார்க்கத்தை மறந்துவிட்டோம். நாம் நடக்கும் பாதை பல தடங்கல்களால் நிரம்பியிருக்கும். ஆனால் அந்த தடங்கல்களை உடைக்க வேண்டுமானால் உள்ளே இருக்க வேண்டிய சக்தி மிக வல்லமைசாலி இருக்க வேண்டும். அந்த வல்லமைதை எழுப்புவதே காளி. காளியை உணர்ந்தவர்கள் ஏன் பயம் இன்றி நடக்கிறார்கள்? ஏனெனில் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். மரணம் என்பது ஒரு மாற்றம். துன்பம் என்பது ஒரு பாடம். இழப்பு என்பது ஒரு புதிய தொடக்கம். பயம் என்பது உடைந்த ஆற்றல். இந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்க்கை எந்த சவாலையும் கொடுத்தாலும் அவர்கள் நின்றுவிட மாட்டார்கள். இது காளியின் நிலைநிற்கும் சக்தி. ஒவ்வொரு மனிதனின் உள்ளும் 3 பெரிய இருள்கள் இருக்கின்றன. அறியாமையின் இருள், பயத்தின் இருள், ஆசையின் இருள். இந்த 3ஐயும் கிழித்து வெளியே தள்ளும் ஆன்ம சக்தியே காளி. புராணங்களில் காளி அசுரன் மீது நிற்கும் உருவம். அதில் ஒரு ஆழமான கருத்து. அசுரன் வெளியில் இல்லை. அசுரன் நம் மனத்தில் ஏறிக்கொண்டிருக்கும் எதிர்மறை அலை. ஒருவரின் மனம் சோர்ந்து விடும்போது, நம்பிக்கை மறைந்து விடும்போது, உள்ளே குழப்பம் எழும்போது, அந்த குழப்பத்தின் முகமாம் அசுரன். அதை அழிக்க ஒரே வழி நம் சிந்தனையில் எழும் காளி சக்தி. இதனால்தான் காளி தியானத்தை பல யோகிகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதுகிறார்கள். ஏனெனில் அந்த தியானம் மனதை பிளந்து அதன் உள்ளிருக்கும் இருளை வெளிச்சம் காட்டுகிறது. அந்த வெளிச்சம் மிருதுவான ஒளி அல்ல. அது சக்தியின் புயல். அது உள்ளே இருக்கும் பழைய விசைகளை கிழித்து தூக்கி எறியும். இந்த புயலே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திருப்பு முனையே உண்டாக்கும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் மிக கடுமையான தருணத்தில் உடைந்து போனால் அதை புதிதாக கட்டமைக்க உதவும் சக்தி காளி. அவள் சிதைக்கிறாள். ஆனால் அந்த சிதைப்பு அழிவு அல்ல. அது சுத்திகரிப்பு. அது மாற்றம். அது புதிய பிறப்பு. ஒரு விதை முளைக்க வேண்டுமானால் அது முதலில் மண்ணின் கீழ் அழிந்து போக வேண்டும். அதை அழிவாக யாரும் நினைக்க மாட்டார்கள். ஏனெனில் அதில் ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. அதேபோல் காளியின் செயல்பாடு. அவர் ஆரம்பம், அவர் முடிவு, அவர் அழிவு, அவர் படைப்பு, அவர் காலம், அவர் காலத்தை நிறுத்தும் சக்தி, அவர் நம் உள்ளிருக்கும் ஆற்றல். காளியின் ஒரு பார்வை மனிதனின் சிந்தனையை ஓர் நொடியில் மாற்றும் என்று யோகிகள் சொல்கிறார்கள். அது அப்படியே உண்மை. ஏனெனில் காளி சிந்தனை மாற்றும் சக்தி. உலகம் மாற்றமாவதற்கு முன் அது மனிதனின் உள்ளம் மாற்றப்பட வேண்டும். அந்த மாற்றத்தின் துவக்கம் காளி தத்துவம். காளியின் புல்லரிப்பூட்டும் உருவம் ஏன் தேவையானது? ஏனெனில் உண்மை என்ற ஒன்று சில நேரங்களில் பயமாக இருக்கும். மனிதன் உண்மையை எதிர்கொள்வதை தவிர்க்கிறான். அதனால்தான் காளியின் உருவம் பயத்தை உருவாக்கி அவரை விழிப்பூட்டி உண்மையை நிறுத்துகிறது. அது விழிப்புணர்வின் தீ. ஆன்மீகம் என்பது மென்மையானது மட்டும் அல்ல, அது கடினமும் ஆகும். அது ஆழமான உள்போராட்டம். அந்த போராட்டத்தில் ஒருவர் வெற்றி பெறும்போது அவன் தன்னையே மீண்டும் கண்டுபிடிப்பான். இந்த உள்போராட்டத்தில் கைப்பிடிக்கும் சக்தி காளி. காளியிடம் சரணாகதி செலுத்தும் ஒருவர் அவன் முழு கட்டுப்பாட்டை அண்ட சக்திகளுக்கு ஒப்படைக்கிறான். அவன் அகங்காரத்தை ஒழிக்கிறான். அவன் மனதை சுத்தப்படுத்துகிறான். அவன் உள் ஆற்றலை எழுப்புகிறான். பின்னர் காலம் அவனை கட்டுப்படுத்தாது. அவன் காலத்தை கட்டுப்படுத்துவான். இதனால்தான் காளியே காலாதீத சக்தி என்று சொல்கிறார்கள். நேரம் நமக்கு மேலானது இல்லை. நேரம் நம்மோடு பயணிக்கும் சக்தி. காளி அந்த பயணத்தின் அர்த்தத்தை காட்டுகிறாள். அவள் தீ, அவள் ஒளி, அவள் சக்தி, அவள் மாற்றம், அவள் கருணை,
அவள் கடுமை. இந்த இரண்டும் இணைந்த ஒரு பரம தெய்வ வடிவம். மனிதன் தன் வாழ்க்கையில் உண்மையாக சுதந்திரம் அடையும் தருணம். அவன் கடந்த காலத்தை வென்ற தருணம். அவன் தன் பயத்தை உடைத்த தருணம். அவன் காலத்தின் அடிமை அல்ல என்று உணர்ந்த தருணம். அந்த தருணத்தை வரவழைக்கும் தெய்வீக சக்தி காளி. காளி குறித்து உறுதியாக அறிய வேண்டுமானால் முதலில் பிரபஞ்சத்தின் அடிப்படை ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் கண்களால் நாம் பார்க்கும் திண்மம் மட்டுமல்ல. நாம் பார்க்கும் திண்மங்களுக்குள் நடமாடும் சக்தி அலைகள்தான் உண்மையான உலகம். இந்த அலைகள் அசைந்து கொண்டிருக்கும் வேகம்தான் காலம் என்று விஞ்ஞானமும் யோகமும் ஒரே சொல்லுகிறது. அந்த வேகத்தை நிறுத்தும் திறன் யாருக்கு உள்ளது? அது சாதாரண சக்திக்கு முடியாது. அது பரபிரம்ம சக்தியின் வடிவமான காளிக்கே மட்டுமே சாத்தியம். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் காலம் நொடிகளாக உருண்டு செல்கிறது. உன் சிந்தனை ஒவ்வொரு அலைக்கும் இந்த காலம் துணையாக இருக்கிறது. ஆனால் தியானத்தில் செல்லும்போது சுவாசம் ஆழமாகி அலைகள் மந்தமாய் சிந்தனை நின்றுவிட்ட போது நேரம் உருக்குலைந்துவிடும். இந்த உணர்வு எப்படி படர்கிறது? இந்த உணர்வு பொதுவாக அனைவருக்கும் வராது. அது உள்ளே இருக்கும் குண்டலினி சக்தி எழுந்த பிறகே வருகின்றது. அந்த எழுச்சியின் உச்சம் காளி சக்தி. ஏன் காளி சாமுண்டி வடிவம் இவ்வளவு கடுமையானது? ஏனெனில் மனிதனின் உள்ளே இருக்கும் இருள் மென்மையாக உடையாது. அது தீ போலவே எரிந்து சுத்தம் செய்யப்பட வேண்டும். அந்த சுத்திகரிப்பு தீயேதான் காளி என்கிறோம். ஒரு மனிதனின் உள்ளுக்குள் எத்தனை அடுக்குகள் இருக்கின்றன தெரியுமா? உடல், சுவாசம், பிராணசக்தி, மனம், சிந்தனை, அறிவு, அறிவை மீறும் ஆத்ம ஒளி. இந்த அடுக்குகளில் இருள் நிறைந்த பகுதிகளை வெட்டித் தூக்கி எறியும் சக்திதான் காளி. அவள் வாளை ஏந்துவது மரணத்தை தர அல்ல. அது அவசியமில்லாத எண்ணங்களை வெட்டும் நுண்ணறிவு. நம் மனதில் ஒரு எதிர்மறை சிந்தனை பிறக்கிறதே, அதே நேரம் அதற்கு மருந்தாக காளியின் கருவாள் சின்னம். இந்த சின்னத்தை அறிவதன் மூலம் ஒருவர் தன்னை நிழல்களிலிருந்து வெளியே இழுத்துக் கொள்ள முடியும். காளியின் உருவத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மர்மம் உள்ளது. அவர் நாக்கின் மொழி, அவர் கண்களின் ஜுவாலைகள், அவர் கை காளைகளின் சுழற்சி. அவை அனைத்தும் நம் நரம்புகளில் பாயும் ஆற்றலின் வழிகளை குறிக்கின்றன. யோகத்தில் நம் உடலில் 72,000 நாடிகள் கூறப்படுகிறது. இதில் முக்கியமான மூன்றே: இதா, பிங்களா, சுஷும்னா. இந்த நாடிகள் மூன்றிலும் சக்தி பாயும்போது பிராணசக்தி மேலே எழ ஆரம்பிக்கும். இந்த எழுச்சி சிலருக்கு மிருதுவாக இருக்கும், சிலருக்கு புயலாக இருக்கும். அந்த புயல்தான் காளி தத்துவம். நரம்புகளின் புயலை சமப்படுத்தும் சக்தி அவரிடம் உள்ளது. அது ஏன்? ஏனெனில் காலமும் பிராணசக்தியும் ஒரே தளத்தில் இயங்கும் இரண்டு வலிமைகள். ஒரு சக்தி ஒன்றே தாண்டி செல்லும் போது புதிய நிலை உருவாகும். அந்த நிலை திரிகாலத்தை கடந்து நிற்கும் நிலை. அதற்கே காலாதீத நிலை என்று சொல்கிறார்கள். காளியின் உருவத்தில் இருக்கும் மண்டை மாலை, அது ஒருபோதும் மரணத்தின் அச்சமல்ல. அது மரணத்தின் மீதான வெற்றியின் சின்னம். அது நம் பழைய வாழ்க்கைகளில் இருந்த பயங்களை கழற்றிச் சென்றதின் சின்னம். அது அறிவின் வழிகளில் வளர்ந்த ஆத்மாவின் நினைவுகள். ஒருவர் காளியை உண்மையில் தியானிப்பது என்றால் அவன் தன்னுடைய கடந்த காலத்தையும் தன் துன்பங்களையும் தன் வருத்தங்களையும் தனக்கு ஏற்பட்ட புண்பாடுகளையும் ஒரே சுழலில் எரித்து விடுகிறார். அந்த சுழல் காளியின் நர்த்தனம். காளியின் ஆடல் சக்தி பிரபஞ்சத்தின் ஆட்டத்தின் வடிவம், விஸ்வரூபத்தின் சுழற்சி, காலத்தின் நடனம், உள்ளிருக்கும் சுழலின் எழுச்சி. அந்த ஆட்டத்தில் மரணம் இல்லை, அதில் அழிவு இல்லை, அதில் மாற்றம். மாற்றத்தில் புதிய பிறப்பு. காளியை உணர்வது என்பது ஒருவன் தன்னை மீண்டும் பிறப்பது. அது உடல் பிறப்பு இல்லை, அது ஆன்ம பிறப்பு. அது சுயத்தை மீண்டும் கண்டுபிடிக்கும் தருணம். ஒருவர் காளியால் தொடப்படும்போது அவரது கண்கள் மாறிவிடும். அவரது வாக்கு சக்தி வாய்ந்ததாக மாறும். அவரது உடலில் அசாதாரண தைரியம் பிறக்கும். அவரது மனதில் ஒரு தீராத அமைதி வரும். இதற்குக் காரணம், அவன் காலத்தின் பயத்தை வென்றுவிடுகிறான். காலம் யாரையும் மன்னிக்காது என்று உலகம் சொல்கிறது. ஆனால் காளி உலகத்தையே அதிர வைத்தாள். ஏனெனில் காலத்தை கட்டுப்படுத்தும் சக்தி அவள்.
ஒருவர் காளி சக்தியே உணர்ந்துவிட்டால் அவனிடம் காலம் பணிந்து நிற்கும். ஏன் சிலரின் வாழ்க்கை குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுபிடிக்கிறது? ஏனெனில் அவர்கள் உள்ளே காளிக்கும் தன்னிடம் இருக்கும் தடைகளை உடைக்கும் இடம் கொடுத்துள்ளனர். தடைகள் உடையும் போது ஆற்றல் பாயும். ஆற்றல் பாயும் போது காலம் மந்தமாகும். அந்த மந்தமாவது வாழ்க்கையில் அற்புதங்களை உண்டாக்கும். இதுதான் காளி தத்துவத்தின் உத்தர ரகசியம். காளி என்ற பெயர் பயத்தை தருவதற்கல்ல. அது பயத்தை உடைத்து வெளியே கொண்டு வரும் சக்தி. அவள் அழிவு செய்வதற்கல்ல. அவள் அவசியமில்லாத அனைத்தையும் எரித்து சுத்தம் செய்வதற்கான தீ. அவள் கருணை இல்லாதவள் அல்ல. அவளது கருணை அவளது கோபத்தின் உள்ளே பதிந்துள்ள அசாதாரண ஒளி. அவள் காலத்தை நிறுத்தும் சக்தி என்று கூறுவதற்கு காரணம், அவள் காலத்தின் அலைகளை கட்டுப்படுத்தும் பரபிரம்மத்தின் வெளிப்பாடாக இருப்பது. மனிதனின் வாழ்க்கை முழுவதும் பயம், ஆசை, அறியாமை, இருள் என்று பல சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும். அந்த சங்கிலிகளை ஒரே அடி போட்டு உடைக்க வல்லமை உள்ள சக்தி காளி மட்டுமே. ஏனெனில் அவள் மனிதனை மரணத்திலிருந்து மீட்பதில்லை. அவன் மரணத்தை பற்றிய பயத்திலிருந்து மீட்கிறாள். அந்த பயம் மறையும் போது ஒருவர் காலம் என்ற கட்டுப்பாட்டின் பிணைப்பிலிருந்து விடுபடுகிறார். காளி உருவத்தின் ஒவ்வொரு அங்கமும் வாள், மண்டை மாலை, நீட்டி காணப்படும் நாக்கு, கருப்பு நிறம், அரை சந்திரன், அவள் நிறைந்த ஆற்றல், இவை அனைத்தும் ஒரு செய்தி மட்டுமே சொல்கின்றன. நீ உண்மையை எதிர்கொள். நீ உன் பயத்துடன் போராடு. நீ உன் கடந்த காலத்தை கடந்து பண்பு மாறியெழு. நீ உன் சக்தியை உணர்ந்து பிரபஞ்சத்தை தொடு. ஒருவர் காளியை உணர்வது என்றால் அவரது வாழ்க்கை ஒருபோதும் பழையபடி இருக்காது. ஏனெனில் உள்ளே ஓடும் சக்தி மாற்றிக்கொள்ளும். சுவாசம் ஆழம் பெறும். மனம் தெளிவடையும். இருள் கரையும். கருணை பெருகும். தைரியம் பரவலாகும். இந்த மாற்றமே ஆன்மீக பிறப்பு. காளியின் கருணை எப்படி கிடைக்கும்? அவளிடம் வேண்டி கெஞ்சுவதால் அல்ல. அவள் தந்துள்ள பாதையை புரிந்து அதில் இறங்க வேண்டும். அது தியானம். அது சுய விழிப்பு. அது உண்மையின் முன் நிற்கும் துணிவு. இந்த துணிவு பிறந்துவிட்டால் காளி உன்னுள் எழுவாள். அந்த எழுச்சியில்தான் காலம் நின்றுவிடும். அந்த நொடிதான் யோகிகள் சொல்வது காலாதீத நிலை, நிர்வாண நிமிடம், பெருந்தீயின் நடுவே கிடைக்கும் பரமானந்தம். காளி என்பது கோபம் அல்ல. அது கருணை. அது அழிவு அல்ல. அது சுத்திகரிப்பு. அது பயம் அல்ல. அது விழிப்பு. அது மரணம் அல்ல. அது புதிய வாழ்க்கை. அது காலம் அல்ல. அது காலத்தை நிறுத்தும் சக்தி. உன் உள்ளே இருக்கும் காளியை உணர்ந்தவன் எந்த துன்பத்திலும் சுருண்டு போவதில்லை. எந்த மாற்றத்துக்கும் பயப்படமாட்டான். அவன் தன் விதியை தானே உருவாக்குவான். அவன் பாதையில் ஒளி தானாக வரும். ஏனெனில் காளி அவனோடு நிற்பாள். இது முடிவு அல்ல. இது உள்தன்னின் துவக்கம். காளி வழங்கும் மிக பெரிய ரகசியம் இதுவே. உண்மையை எதிர்கொள். பயத்தை எரிச்சுடு. உள் சக்தியை எழுப்போ. மாற்றத்தின் தீயில் புதிதாக பெற காலம் உனக்கு முன்பாக வணங்கும். இதுவே காளியின் ரகசியம். காலத்தை நிறுத்தும் சக்தியின் உண்மை.